டவுட் வரலையா? மேரிட் மேன் கிட்ட பேசுனாங்களேன்னு. எனக்கு டவுட் வரல. எனக்கு அந்த மாதிரி எனக்கு அந்த தாட்டே வரல. நான் நினச்சேன் நம்ம சேட் என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் என்ன இருக்க போகுது, நேரில் மீட் பண்ணாவது இருக்கேன். அந்த சேட்டை அவங்க பண்ணாதான் நம்ம பேச போகிறோம். மோஸ்ட்லி வீட்டில் வந்து ஒய்ஃபு தெரியாமல் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அந்த தாட் எனக்கு வரல. ரொம்ப இன்டிமிஸியாக போன அப்புறம் வீடியோ கால் பேசான்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க 1 or 2 days சொல்லியிருந்தாங்க. அந்த 1 or 2 days வந்து நான் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. நான் அதை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏகலை வெயிட் பண்ணியிருந்தேன். ஒரு 2 days கழிச்சு ஓகே சொல்லிட்டாங்க. நான் 2 பேரும் நியூ விலைகள் பேசினாங்க. பேசும்போது அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரியல. ஒரு நாள் கழிச்சுட்டு அடுத்த நாள் அவங்க நார்மலாக சொல்லுவாங்களே, நான் சொல்கிற வரைக்கும் நான் மெசேஜ் பண்ணேன், நீங்கள் மெசேஜ் பண்ணாதீங்கன்னு. அந்த மெசேஜ் நான் வெயிட் பண்ணிருந்தேன். ஆனால் மெசேஜ் அந்த 1 day ஃபுல்லாக வரல. அந்த 1 day பிஃபோர் தான் நாங்கள் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கினேன். ஓகே, சரி. அவங்க அந்த சொன்ன காரணம் நான் மெசேஜும் காலை இதுவும் பண்ணவே இல்லை. எனக்கு என்ன பையனா, இப்போ அவங்க என்ன வீட்டில் மாட்டிப்பாங்களா, அவங்களும் ஃபேமிலி பற்றி பெருசாக சொல்ல. பட் ஆனால் அவங்க அண்மையில கேட்டல, சரி வீட்டில் தான் மாட்டிருப்பாங்களே, வீட்டுக்கு போயிருப்பாங்க, ஒர்க் ப்ளேஸ் இருப்பான்னு சொல்லி நான் கால் பண்ணல. பட் ஒரு ஹாஃப் டேக்காக ஒரு ஈவினிங் மேலே எனக்கு வேற ஒரு நம்பர் தான் ஒரு கால் வந்துச்சு. அவங்க வந்து உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிடும் பாருங்க சொன்னாங்க. அப்போ பார்க்கும்போது நாங்கள் இவ்வளோ நாள் 1 month பேசின முக்கியமான இன்டிமேசி சேட்ஸு, அந்த ரெக்கார்டு வீடியோ மட்டும் சென்ட் பண்ணாங்க. ஸ்பேம்னு வரலையா கால்? நார்மல் கால் தான், அது ஸ்பேமில் நார்மல் கால் தான். டிஃப்ரெண்ட் ஆள் பேசுகிறாங்க. லேடிஸ் வாய்ஸ் வருது, ஜென்ஸ் வாய்ஸு. எனக்கு யார் என்னன்னு தெரியவே இல்லை. அப்புறமேட்டு எனக்கு ஒரு ஹாஃப் டே கழிச்சு தான் ரிலீஸ் ஆச்சு, இது வந்து எல்லாமே ஸ்கேமு, நான் வந்து மாட்டிட்டேன் அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. அதுதான் வெளியே அப்ப அந்த பொண்ணு நம்பர் கொடுத்திருந்தாங்களே, கால் பண்ண ட்ரை பண்ணீங்களா? நம்பர் சுவிட்ச் ஆஃப் இருந்துச்சு. அந்த அவங்க சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டும் டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. அப்பதான் நான் அந்த அக்கௌண்ட் போய் செக் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது இது ஃபேக் அப்படின்னு. அப்புறமா தான் கண்டுபிடிச்சேன்.